இப்போ கடைசி ஒரு சில வாரமாக பல ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் நம்ம C4 Tech தமிழில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் Qualcomm அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சிப்போட விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஃபோன்ஸ் எல்லாமே யூஷுவலோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கு தான் லான்ச் ஆகிருக்கு. இப்போ அதனால் இந்த லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் விடுங்க, எனக்கு அந்த அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் iQOO என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் Neo 10 வாங்குங்க. இந்த Neo 10ல் iQOO கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த Neo 10 அன்பாக்ஸ் பண்ணி iQOO இதில் எக்ஸாக்டாக என்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், முடிஞ்சால் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. போல்டான iQOO Neo பிராண்டிங் 10 அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது 12-56 பேஸ் வேரியண்ட். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பார்க்குற முதல் விஷயம் iQOO Neo 10 ஃபோன் தான். இது அதோட ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த தடவை நான் வாங்கினது ஆரஞ்ச் கியூ. இது ஆரஞ்ச் அண்ட் கிரே மிக்ஸில் வருது. என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை இதுதான் பெஸ்ட் கலர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். iQOO இது போக பிளாக், ஒயிட் 2 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு இந்த ஆரஞ்ச் பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலும் போன வருஷம் அவங்க பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீகன் லெதர் பேக் அதை இங்கேயும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஆரஞ்ச் அண்ட் கிரே காம்பினேஷனா, இல்லை போன வருஷம் அவங்க யூஸ் பண்ண KFC ஸ்டைல் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ Neo 10 பூட் ஆகிட்டு இருக்கு. பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் நல்லா ஃபிட் ஆகுது. அப்புறம் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், USB Type-C to Type-C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட. அது போக ஒரு சிம் டூல், ஃபைனலாக 120 வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர். இப்போ இங்கே இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாடலுக்கு சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க. மெயினான வித்தியாசம், கேமராஸ் வந்து ஐலென்ஸாக இல்லாமல் அந்த சென்சர்ஸை சுற்றி இப்போ ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்ச் எனக்கு பாசிட்டிவாகவும் தெரில, நெகட்டிவாகவும் தெரில. ஓகே, போன தடவை பண்ணதுக்கு பதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பெட்டராக தெரியுதா? இந்த வருஷம் லுக்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவ்வளோதான் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா ஏன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக இங்கே வித்தியாசம் எதுவும் தெரில. ஓகே, பேக் இங்கே கிளாஸ் 8.1 mm திக்னஸ். பிளாக் வெர்ஷனில் ஃபைபர் கிளாஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேஷனில் அது கிளியராக இல்லை. ஆனால் அதில் 0.1 mm திக்னஸ் கம்மி, வெயிட்டும் 7 கிராம் கம்மி. இப்போ எதுவாக இருந்தாலும் பேக்குக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரேம் மாதிரியே. இங்கே iQOO யூஸ் பண்ணியிருக்க அந்த பிரஷ் மெட்டல் லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃப்ரேம் இன்னமும் பிளாஸ்டிக் தான். இப்போ இந்த ஃபோனில் டாப்பில் IR பிளாஸ்டர் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, Type-C போர்ட் இங்கே இன்னும் USB 2.0 தான். IP ரேட்டிங் பற்றி அஃபிஷியல் சைட்டில் எந்த மென்ஷனும் இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் வந்து கை ஈரமாக இருக்கையில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட அல்ட்ராசானிக் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு, ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளேஸ் பிடிக்கும்னா இந்த ஃபோனில் அதை தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் 4 சைட்ஸ்லையுமே கர்வ் ஆகுது. ஸோ அது கர்வ் ஆகிறதுனால கையில் நல்லா ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். அது ப்ளஸ் அந்த அக்செப்டபிளான வெயிட், அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா அரே சின்னதாக இருக்கிறதுனால கை வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ iQOO Neo 10 ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வெயிட்டு, திக்னஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் இன்னமும் இங்கே ஒரு 6100 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 120 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி 50% சார்ஜ் 15 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 35 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். இது போக சார்ஜ் செப்பரேஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் டேரெக்டாக வால் பவர்லேருந்து ஃபோனை ரன் பண்ணுறதுக்கு, கேம்ஸ் விளையாடையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜிங் பற்றி பேசல, வயர்லெஸ் சார்ஜிங்க்கு இங்கே சப்போர்ட் இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் டாப்பில் இந்த ஹோல் பஞ்சில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. செல்ஃபீஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ், ஹெச் டிடெக்ஷன் ரெண்டுமே அக்யூரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை, ஸ்டில்ஸ்னு வரையில. ஏன்னா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கால 1080-30 தான் மேக்ஸ், அதுவும் ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு. 2024 எண்டில் இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ என்ன கேட்டிங்கன்னா அன்அக்செப்டபிள். சரி, இப்போ இந்த ஹோல் பஞ்சை சுற்றி ஒரு OLED பேனல் இருக்குது. இது ஒரு விஷனாக்ஸ் பேனல், ரெசல்யூஷன் 1.5K, டிஸ்பிளே சைஸ் 6.78 இன்ச்சஸ்ங்கிறதுனால பிக்சல் டென்சிட்டி 452 பிக்சல்ஸ் per inch. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz, 80 LTPO டெக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டை வேரி பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்னு வரையில் iQOOவோட கிளைம் 4500 nits, ஆனால் அது HDயாக இருக்குது. என்னோட டெஸ்டிங்கில் இந்த பேனல் கிட்டத்தட்ட 850 nits மேனுவல் மோட்லையும் 1150 nits ஆட்டோ மோட்லையும் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ பிரைட்னஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ OLED ஃப்ளிக்கருக்கு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக 2592 Hz PWM டிமிங் இருக்குது. அது போக டெவலப்பர் மோடில் போய் வேணும்னா 4320 Hz PWM டிமிங் கூட எனேபிள் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்ல தரமான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட சாலிடான ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ படம் பார்த்தீங்கனாலும் சரி, கேம்ஸ் விளையாண்டிங்கனாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. கேமிங் பற்றி பேசையில் வெறும் வீடியோ ஆடியோ மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதாதுல்ல, உள்ள பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். பட் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது குவால்காமோட போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8 Gen 3. ஸோ அந்த சிப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது இந்த பாயிண்ட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த கேம்னாலும் இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த 8 Gen 3 கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4.1ங்கிறது நம்ம iQOO 13ல் பார்த்த மாதிரியே ஒரு அப்டேட்டில் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 4.0 UFS 4.0 ஸ்பீட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த iQOO 13ல இருந்தால் அதே Q2 சிப்பும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்காக. இப்போ கூலிங் த்ராட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 25% பீக் பர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷம் புஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிச்சு. இது 8 Gen 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஆவரேஜ் இல்லை ஸ்லைட்லி அபவ் ஆவரேஜ். ஆனால் டிஸ்பிளேயோட டெம்பரேச்சர் 47 டிகிரிஸும் பேக் 44 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. இப்போ நம்ம பார்த்த 8 Elite ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் இது நல்ல விஷயம் தான். பட் 8 Gen 3 வரையில் இப்போ ரீசெண்டாக Honor 300 Pro பார்த்தோம், அது 40 டிகிரி கூட தாண்டல இதே டெஸ்ட்டில். ஸோ இது மோசம்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே ஆவரேஜ்னு சொன்னேன். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா OS 5ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். குளோபலாக லான்ச் ஆகையில் மற்ற iQOO ஃபோன்ஸ் மாதிரியே இதுவும் ஃப்ரண்ட் டச் ஓவர்ஸோட வரும். சரி, அடுத்து கேமராஸ்னு பார்க்கையில் ரொம்ப சிம்பிளாக டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைமரி, ஒரு அல்ட்ரா வைட். பிரைமரி சோனியோட IMX921 f1.88 லென்ஸோட பேரா இருக்குது. இந்த லென்ஸ்க்கு OIS இருக்குது. இது நம்ம iQOO 13ல் பார்த்த அதே செட்டப் தான், அதே மாதிரி தான் இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நல்ல டீடைல் லெவல்ஸ், நேச்சுரலான கலர்ஸ், அபவ் ஆவரேஜ் டைனாமிக் ரேஞ்ச், லோ லைட்டில் கூட ஹைலைட் கண்ட்ரோல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்ஸ் ப்ளோ அவுட் ஆகலை, ஷேடோஸ்லேயும் நாய்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஓவரால் ரிசல்ட்ஸ் அக்செப்டபிள். iQOO 13ல் நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அல்ட்ரா வைட்னு வரையில் இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. 8 மெகாபிக்சல் OV08D10. இதில் அதிகமான ஃபீல்ட் ஆஃப் வியூ, நிறைய விஷயம் ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும், அவ்வளோதான். கம்மியான டீட்டெயிலை விடுங்க, வெறும் கலர்ஸ்னு வரையில் கூட நிறைய ஷார்ட்ஸ் நான் எடுத்ததில் கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற லென்ஸ் ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ், ஸோ மேக்ரோ கூட இதில் எடுக்க முடியாது. இப்போ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 8K 30 வரைக்கும் எடுக்கலாம். இந்த ரெசல்யூஷனில் நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் இல்லை, ஸோ இந்த ஃபுட்டேஜ் பெருசாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. 4K 60 வெறும் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. பட் கொஞ்சம் EIS ஜிட்டர், ஷாமி அளவுக்கு மோசமாக இல்லை, பட் கொஞ்சம் EIS ஜிட்டர் இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே செல்ஃபி வீடியோவும் பார்த்தோம். இந்த ஃபோனில் வீடியோ கண்டிப்பாக ஒரு காம்ப்ரமைஸ் தான். கேமராஸே ஓவரால் இந்த அக்ரெசிவான ப்ரைஸ் டேக் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்கே கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கேமராஸ் தான். இப்போ அந்த அக்ரெசிவான ப்ரைஸ் பாயிண்ட்டை பற்றி, அந்த ப்ரைஸிங் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த iQOO Neo 10 கூட iQOO Neo 10 Proன்னு சொல்லி ஒரு ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனுக்கும் இதுக்கும் ரெண்டு வித்தியாசம் தான். அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, அந்த அல்ட்ரா வைட் கேமரா. இந்த 8 மெகாபிக்சல் சென்சருக்கு பதிலாக 50 மெகாபிக்சல் சாம்சங் JN1. அதுவும் ஒன்றும் வேறு லெவல் கேமராலாம் கிடையாது. ஸோ பெரிய வித்தியாசம்னு இல்லை. இது ஒரு பிலோ ஆவரேஜ் கேமரா, அது ஒரு ஆவரேஜ் அல்ட்ரா வைட். இன்னொரு சேஞ்ச், இது கொஞ்சம் முக்கியமான சேஞ்ச். Snapdragon 8 Gen 3க்கு பதிலாக Dimensity 9400. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் நம்ம பார்த்த அதே Dimensity 9400 தான் Neo 10 Proலையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த Neo 10 சைனாவில் 2300 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ரூபா இல்லை $315. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு Neo 10 ரொம்ப நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. எஸ், காம்ப்ரமைசஸ் இருக்கா, வீடியோ ஆப்டிக்ஸ் காம்ப்ரமைசஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கேல, ஆப்டிக்ஸ் மெயின் ப்ரையாரிட்டி இல்லைனா இது நிறைய பேருக்கு நல்ல சாய்ஸாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுதான் iQOO Neo 10. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.